வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கும். நான் சொன்னேன், வர முடியலேன்னு நினச்சிருப்பார், வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா, திட்டுவாங்களா நினச்சிருக்கலாம். அதான் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துருக்க மாட்டார். இவனை ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டார். என்ன சார் போட்டு நான் கேப்டன் போட்டு அடி அடிச்சிட்ருக்கேன், ஒரு வில்லன் ஒரு கதாநாயகனை இவ்வளோ தூரம் அடிக்கணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது விஜயகாந்த் சார் என்னை கூப்பிட்டாங்க. சார் சொல்கிறத செய்யுங்க, கரெக்டாக இருக்கும்னாரு. அவர் என்னை போட்டு அடிக்கும் போது தான் நான் அவரை திரும்பி அடிக்கும்போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். இன்று அதே முகத்தோடு நான் பார்க்கும்போது இந்த முகத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நான் வெளிநாட்டில் இருந்தேன், வர இயலாத ஒரு தூரம் வந்த பிறகு அவருக்கு மரியாதை தான் செலுத்த முடிந்தது. அவருடன் அந்த அமைதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை என்ற வருத்தம் எனக்குள் இருக்கிறது. அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் என்று தான் சொல்ல வேண்டும். 3 ஜென்ரேஷன் பேசலாம் அவரை பற்றி. உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஒரு சில அவருடைய பழகிய நாட்களை நினைவு கூறுகின்றதான் இந்த நினைவேந்தல். நான் புலனசாரணை படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது செல்வன் இங்கே இருக்காங்க. இறுதி காட்சி, கிளைமேக்ஸ் காட்சி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த காட்சியில் எனக்கு அடிபட்டுச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே சொன்னது, பத்திரிகை உலகத்தில் சொன்னது போல தான். என்ன சார் போட்டு நான் கேப்டன் போட்டு அடி அடிச்சிட்ருக்கேன், ஒரு வில்லன் ஒரு கதாநாயகனை இவ்வளோ தூரம் அடிக்கணுமா அப்படின்னு நான் கேட்கும்போது விஜயகாந்த் சார் என்னை கூப்பிட்டாங்க. சார் சொல்கிறத செய்யுங்க, கரெக்டாக இருக்கும்னாரு. நினச்சி பார்க்கும்போது நார்மலாக என்ன நடக்கும்னா, என்னங்க இவர் நம்மளை போட்டு அடி அடிக்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க நார்மலாகவே. ஆனால் இவர் என்னென்னா, அவர் என்னை போட்டு அடிக்கும் போது தான் நான் அவரை திரும்பி அடிக்கும்போது சிறப்பாக அந்த காட்சி அமையும் என்று சொன்னவர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அந்த சீன் எடுக்கும்போது அடிபட்டுருச்சு. 3 நாள் ஓய்வு எடுக்க சொன்னாங்க. செல்லுமணி இங்கே இருக்கார். ஆனால் அவர் பரவாயில்ல 3 நாள் ஆகட்டும் 4 நாள் ஆகலாம், ஒரு சரத் நடித்து கொடுக்கட்டும்னு சொன்னார். ஆனால் நான் உடனே போயிட்டு ஒரு கார்டிசன் இன்ஜெக்ஷன் போட்டு படப்பிடிப்பு வந்தது அவருக்கு அதிர்ச்சி. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, அந்த 3 நாள் வர வேண்டாம்னு சொன்னார். கடிந்து கொண்டார். அந்த படம் முடிஞ்சது. அந்த படம் ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார், சரத் இந்த படத்தில் உங்களுக்கு தான் பெரிய பேர், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாரும் சொன்ன பெருந்தன்மை வேறு எந்த ஒரு கதாநாயகனுக்கும் இருக்க முடியும். எனக்காக காத்துட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லாத போதும் சரத் குணமாகி திரும்பிய பிறகு காட்சி எடுக்கப்படும், அதன் பிறகுதான் படம் வெளியே வரும்னு சொன்னது இந்த மாமனிதர் தான். அந்த படத்துலலாம் கழுத்தடிப்பட்டு என்னால் நடக்கக்கூட முடியாது. செட்டில் இருந்து பார்த்து நடிக்கணும், சரத் திருப்பி விழுந்தா திருப்பி அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லி என் கூட கேர் எடுத்தவர் விஜயகாந்த் அவர்கள். பல காலகட்டம் 2000 அவர் கூட பயணிச்சிருக்கேன். அவர் தலைவராக, நான் பொதுச் செயலாளராக. ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிஸ், அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் சொல்கிறது தான், கோபம் உள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும். அப்படி குணம் படைத்தவர் தான் அவர். எதையுமே மறந்துடுவார், கோபப்படுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன, அடுத்த வேலை என்ன, இதை தான் பார்ப்பார் ஒழிய இவனை ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டார். நினைக்கின்ற குணம் அவரிடம் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கும். நான் சொன்னேன், வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம். ஹியூமன் பீயிங் தானே, வர முடியலேன்னு நினச்சிருப்பார், வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா, திட்டுவாங்களா நினச்சிருக்கலாம். அதான் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துருக்க மாட்டார். ஆனால் வடிவேல் அவர்கள் நிச்சயமாக அழுதிருப்பார்னு தான் நான் சொன்னேன். அவருடைய அன்பு, பாசம், பரிவு, என்றைக்குமே ஒரு மரியாதை, இந்த மரியாதை உள்ள குணம். கோபப்படுவார், அதே சமயத்தில் அரவணைச்சிக்குவார். அந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை, கேப்டன் அவர்கள் இல்லை, புரட்சி கலைஞர்கள் இல்லை. அவர் நினைத்த செயல்களை அவருடைய குணம் படைத்து அவரை போல் நாமும் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். நம்ம எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருப்பான்னு சொல்லி அனைவரும் அவரின் புகழ் பாடுவோம்.